இன்விடேஷன் கார்டை பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இன்விடேஷனை விடுப்பவர் என்பவர் தமிழ்நாட்டு அரசுடைய தலைமைச் செயலாளர் தான். இப்போ எப்படி பத்திரிக்கை வீட்டில் பெரியவங்க விடுப்போமோ அதுபோல் முதலமைச்சர் தலைமையிலான பதவியேற்பு விழாவுக்கான இந்த இன்விடேஷன் என்பது தலைமைச் செயலாளர் பேரில் தான் போகும். அதோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கவனிக்கலாம். தமிழ்நாட்டு அரசுடைய லட்சணை இருக்கிறது, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற லட்சணை நம்ம பார்க்கின்றோம். தமிழ்நாடு அமைச்சரவை பதவியேற்பு விழா அன்புடையீர் 2026 ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே திங்கள் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும். தாங்கள் வருகை தந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றேன் என்று முனைவர் சாய்குமார் தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் தான் இந்த விழாவை நடத்தியும் வைப்பார். வந்திருக்கிறவங்க எல்லாம் வரவேற்று வாழ்த்தி ஆளுநர் வந்திருக்கிறார் என்று அறிவித்து ஆளுநருக்கு முதலமைச்சர் பூங்குத்து கொடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி அதே போல அடுத்தடுத்து என்ன நிகழ்ச்சி நிரல் என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவித்து இந்த பதவியேற்பு விழாவை இந்த இன்விடேஷனை வழங்கி இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் தான் நடத்தி வைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப விரிவான விழாக்கள் நடந்ததை பார்த்துருக்கோம். ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சிம்பிளாக ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாக்களை பார்த்துருக்கோம். ஆனால் இது பிரம்மாண்ட ரகம் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கானோர் அமரக்கூடிய அரங்கம் தான் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கம். 5000க்கும் மேற்பட்டோர் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழா